காங்கிரஸ் ஆளும் ராஜஸ்தான் மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் ஞாயிறன்று நடந்தது. மொத்தம் 200 தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் ஞாயிறன்று நடந்தது. சுரு தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் மேக்வால் மரணம் காரணமாக அத்தொகுதிக்கான தேர்தல் டிசம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதால் ஞாயிறன்று 199 தொகுதிகளில் மட்டுமே ஓட்டுப்பதிவு நடந்தது. முதல்வர் அசோக் கெலாட், பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் வசுந்தரா ராஜே சிந்தியா உள்ளிட்ட 2087 வேட்பாளர்களின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் இந்த தேர்தலுக்காக 47,223 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. மொத்த வாக்காளர்கள் 4,08,00,000. ஜோத்பூர் மாவட்டம் சர்தார்புரா தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் அசோக் கெலாட் மகாமந்திர் பகுதியில் உள்ள பள்ளியில் மனைவி சுனிதா மற்றும் குடும்பத்தினருடன் ஓட்டு போட்டார். முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா தான் போட்டியிட்ட ஜலரபதன் தொகுதியில் ஓட்டு போட்டார். बहुत दिन से लोग इस दिन की राह देख रहे थे। अब उनको ये मौका मिल गया है। कांग्रेस को अपना वोट देकर सरकार से बाहर करेंगे और किसी चीज की चिंता मुझे है ही नहीं, क्योंकि मुझे मालूम है कि बहुत जोरदार तरीके से भारतीय जनता पार्टी ये चुनाव जीत। தேசிய மகளிர் ஆணைய தலைவர் மம்தா சர்மா, வட்டி எறிதல் வீராங்கனை கிருஷ்ண பூனியா ஆகியோர் காங்கிரஸ் சார்பில் களத்தில் உள்ளனர். தேர்தல் அமைதியான முறையில் நடப்பதற்காக மாநிலம் முழுவதும் 40,000 மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் உள்ளிட்ட 1,20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பாரத்பூர் மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்ற நடந்த முயற்சியை தவிர வேறெந்த அசம்பாவித சம்பவமும் நடக்கவில்லை என்றும் நண்பகல் வரையில் 20% ஓட்டுகள் பதிவானதாக தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் தெரிவித்தனர். मेरा फर्स्ट एक्सपीरियंस है। मैं चाहती हूँ कि वो सरकार है जो हमको अपॉर्चुनिटी दे, एजुकेशन में जॉब अपॉर्चुनिटी मिले और जो महंगाई कम करे। आजकल देखो सब्जियां वगैरह इन सबके भाव बहुत ज्यादा हो रहे हैं, तो हमको उसके भी कम करना है, इससे आम आदमी की परेशानी दूर हो। जी, हम यही सोच के वोट किया है कि जो भी हमारे कॉलोनी के लिए या देश के लिए जो भी काम अच्छा करेगा हम उसी को वोट दे, और जो महंगाई के भी पीछे है उसको थोड़ा सस्ताई कम ज्यादा करे, मतलब कोई कुछ भी काम हो वो अच्छा करे. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குமா அல்லது வசுந்தரா ராஜே சிந்தியா தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையுமா என்பது டிசம்பர் 8ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையின் போது தெரிந்துவிடும்.